வணக்கம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த இந்த கிட்னி திருட்டு தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. தேசிய ஊடகங்கள்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு பெரிய அளவில் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் சாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இதை ஒரு பெரிய அளவு பேசாமல் சர்வசாதாரணமாக கடந்து கொண்டிருக்கின்றன. சரி, இந்த கிட்னி திருட்டு எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அந்த கிட்னி திருட்டு அப்படின்றத சாதாரணமாக செஞ்சிட முடியாது. இதில் புரோக்கர்கள், தனியார் மருத்துவமனைகள், வருவாய்த்துறை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் அமைச்சு அதன் மூலமாகத்தான் இந்த கிட்னி திருட்டு நடைபெற்று இருக்கு. யாரெல்லாம் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸு, அதுமாரி இப்போ தனியார் நிதி நிறுவனங்கள் இவங்கெல்லாம் யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்கள போய் இந்த புரோக்கர்கள் அப்ரோச் பண்ணி அவங்க மூளை செலவை செய்து உங்கள் கடனை ஈஸியாக அடைச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி பேசி அவங்களுக்கு இந்த கிட்னியை கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை முதல்ல அவங்க செஞ்சிடுறாங்க. செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த போலி ஆவணங்கள் தயாரிக்கும் முறை நடைமுறை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல அவங்க ஆதாரில் இருக்கிற ஒரிஜினல் முகவரியை மாற்றி போலி முகவரியை பதிவேற்றம் பண்ணுறாங்க. ஆதாரை மாற்றின பிறகு இவங்க என்ன பண்ணணும், போயிட்டு இந்த தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுக்கணும். இந்தமாரி நான் கிட்னி தானம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னி வாங்குவதற்கு, அதாவது கிட்னி பெறுவதற்கு அதுக்கு தான் அட்வான்ஸ் புக்கிங் இருக்குது. ஆனால் இங்கே குமாரபாளையம் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் மனு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் விசாரிக்கும்போது சொல்கிறாங்க, குமாரபாளையம் தாசில்தார் ஆஃபீஸில் ஏகப்பட்ட மனுக்கள் இருக்குங்க, இந்த மாதிரி கிட்னி தானம் கொடுக்கறதுக்கோசரம். அதுவே இந்த குற்றத்துடைய ஆழத்தை உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த சான்றிதழ் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தாசில்தார் ஆஃபீஸில் மனு கொடுத்த உடனே தாசில்தார் என்ன பண்ணுவார், ஆர்ஐக்கும் விஏஓக்கும் இதை அனுப்பிச்சி வைப்பார். இதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் ஒரு சிண்டிகேட் தானே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த விதமான விசாரணையும் இருக்காது. அதை வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுட்டு நாங்கள் போய் நாங்கள் பார்த்தோம், இந்த முகவரில் தான் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி கொடுக்க போகிறேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆன சொல்லுவாங்க. அதாவது பூரண உடல்நலத்தோடு தான் இவர் இருக்கார், இவர் கிட்னி கொடுக்க தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதுவும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கிட்னி கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லைங்களா, சட்டம் இருக்கும் இல்லைங்களா. அதாவது கிட்னி கொடுப்பவரும் பெறுபவரும் உறவு முறையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள 25 வருட ஒரு பழக்க வழக்கம் இருக்கணும். அதுக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த தாசில்தார், ஆர்ஐஏ, விஏஓ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் கலெக்ட் பண்ணி, அதாவது இருப்பிடச் சான்று, அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, இவர் உறவு முறைதான்ற சான்று, இந்த மாதிரி தேவையான சான்றுகள் எல்லாம் யார் செய்வாங்கன்னா புரோக்கரே செஞ்சிருவார். வேறு இவங்க கிட்னி கொடுக்குறவங்க அலைகள்லாம் அவசியம் இல்லை. அவங்க சம்மதம் மட்டும் சொன்னால் போதும், இவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் போய் கொடுத்துருவார். அந்த மருத்துவமனை ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி அந்த நபரை அழைத்து கிட்னியை எடுத்துருவாங்க. கிட்னிக்கு உண்டான விலையை புரோக்கரும் சம்மந்தப்பட்ட அந்த மருத்துவமனை நிர்வாகம் தான் பேசுவாங்க. இது நடுவில் இருக்கிற அந்த கிட்னி கொடுக்க போகிறாருல, அவருக்கு எதுவுமே தெரியாது. கிட்னி கொடுத்து முடித்த உடனே அவங்க வீட்டுக்கு போகும்போது 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் இந்த மாதிரி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ தான், அதிகபட்சம் 5 லட்சம்னு வச்சுங்களேன். இந்த 5 லட்சம் ரூபாயை கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. கிட்னி தேவையை பொறுத்து, இப்போ கிட்னி வாங்குறாருல ஒருத்தர், அவரோட தேவையை பொறுத்து கிட்னி விலை 50 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபிக்ஸ் பண்ணி இந்த 5 லட்சம் போக மீதி அமௌண்ட் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு, ரெவென்யூ அஃபீஷியல்ஸ்க்கு, ப்ளஸ் இந்த புரோக்கர்களுக்கு இவங்க பிரித்து எடுத்துக்க வேண்டியது. இந்த விவகாரத்தில் புரோக்கராக செயல்பட்ட ஆனந்தன் அப்படின்ற தலைமறைவாக இருக்கார். இவரை மட்டும்தான் நம்ம சீனில் காமிச்சிருக்காங்க. வேறு இவர் கூட எத்தனை புரோக்கர் இருக்காங்க, இவருக்கு பின்னால் இருக்கிற பெரும் புள்ளிகள்லாம் யார், இதெல்லாம் யாருமே வெளியே தெரியல. இதை விசாரிக்கிறதுக்கு 4 பேர் கொண்ட குழு தமிழக அரசு அமைச்சிருக்கு. அவங்களும் இது வரைக்கும் பெரிய அளவில் எந்த வித விசாரணை நடத்தி ஒன்றும் பண்ணதாகவும் தெரிய வரலை. இதில் முருகன் சொல்லிட்டு ஒரு புரோக்கர் இப்போ அடிபடுறாரு. அவர் முக்கியமான மருத்துவமனைகளுக்கு புரோக்கராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதேமாதிரி இந்த கிட்னி திருட்டு அப்படின்றது பெரம்பலூர், திருச்சி, சென்னை, பெங்களூரு, ஈரோடு இந்த மாதிரி பல ஊர்களில் நடைபெற்றிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருகனோ இல்லை இந்த ஆனந்தனோ மட்டும் புரோக்கராக இருந்து செய்திருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு கண் துடைப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, திருச்சி சித்தார் மருத்துவமனை, 2 மருத்துவமனைகளிலும் உடல் மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை செய்வதற்கு தற்காலிக தடை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்காங்க. இது இந்த தற்காலிக தடை அப்படின்றது
போதுமானது தானா? இந்த தற்காலிக தடை ஏன் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை அப்படின்றது திருச்சி மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனை. அதனால் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க அனைத்து வேலைகளையும் தமிழக அரசு இயந்திரம் செய்வதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஏன்னா அதாவது என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த கிட்னி கொடுத்தவங்க எல்லாருமே தானாக முன்வந்து கொடுத்தாங்க, கடனுக்கோசரம் கொடுத்தாங்க. இதில் பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது. ஏன்னா கொடுத்தவங்க அத்தனை பேருமே கடனுக்கோசரம் மட்டும் கொடுக்கவில்லை, இதை ஒரு வியாபாரமாக செய்திருக்கிறார்கள். அதாவது கிட்னி வியாபாரம் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிட்னி வியாபாரத்துக்கு ஒரு ஹப்பாக நாமக்கல் மாவட்டம் செயல்பட்டு இருக்கிற அளவுக்கு இந்த மருத்துவ வட்டாரத்தில் பேசுகிறாங்க. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே கிட்னியை விற்றுருக்காங்க. அதை தானாக முன் விற்றார்களா, இல்லை வற்புறுத்தி பெறப்பட்டதா, இல்லை கடனுக்கோசரம் கொடுத்தார்களா, இல்லை வியாபாரமாக செய்யப்பட்டதா அப்படின்றத இந்த 4 பேர் கொண்ட குழு கண்டுபிடிக்குமா, இல்லை அதுவும் கடந்து போயிடுமான்றது நமக்கு தெரியல. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற கிட்னி திருட்டு அதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது, அதை முறைகேடுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம மாரத்தான் அமைச்சர் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. ஏங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கிட்னி திருட்டு நடைபெற்றிருக்கு, இதற்கு தேசிய அளவில் ஒரு தலைக்குடிவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி விவகாரத்தில் நீங்கள் இந்த வார்த்தை விளையாட்டு விளையாடுறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் கந்து வட்டி தடை சட்டம் அமலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது கந்து வட்டி வாங்கி வாழ்வாதாரத்தை தள்ளக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் மக்களை வச்சுருக்கீங்க. கந்து வட்டி கொடுக்குறவங்களை எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அந்த மாதிரி சூழலில் கிட்னியை விற்று கடன் அடைக்கிறான் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான். அதை நீங்கள் இன்னும் வார்த்தை விளையாட்டு விளையாடுறீங்க. இது முறைகேடுன்னு சொல்லணும், இது திருட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த வரையில் தமிழக அரசு இந்த நாமக்கல் கிட்னி திருட்டை மூடி மறைக்கவே முயற்சிக்கிறது. இது தொடர்பாக நியாயம் கிடைக்குமா என்பது தெரியவில்லை. ஏன்னா இதில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை திமுக பிரமுகரோட மருத்துவமனை. அது ஒன்று மட்டும் இல்லை, வேறு சில மருத்துவமனைகளும் திமுக பிரமுகர்கள் தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.